கடகராசிக்காரர்கள் ஆண் பெண் விஷயத்தில் பெரிய ஆய்வாளர்களாக இருப்பார்கள். அதனால் ஒருவரின் புன்னகை, பேச்சு, கண்கள், மூக்கு என்று ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து காதலித்து திருமணம் செய்பவராக இருப்பார்கள். இதில் கடகம் மீனம் எப்படி இருக்கும்? எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் அன்பானவர்கள், விவேகமுள்ளவர்கள் மற்றும் எச்சரிக்கையானவர்களும் கூட. தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் கடகராசிக்கு பொருத்தமான ஜோடி மீனம். இவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமையை பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் பொருட்களை வகை வகையாக வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். மீனராசிக்காரர்கள் தான் அதை ஆமோதித்து வரவேற்பார்கள். பரஸ்பரம் நல்ல மரியாதை கொண்டவர்கள். உயர்ந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஒருவர் மற்றொருவர் மீது வைத்திருக்கும் அன்பு வாழ்நாள் முழுவதும் மிகவும் உறுதியாக இருக்கும். இந்த 2 ராசிக்கும். இதில் குணம். கடகராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீரை போல ஸ்திரத்தன்மை அற்றவர்கள், ஆனால் இரும்பை போல உறுதியான மனம் உள்ளவர்கள். இந்த ராசிக்கு சொந்தக்காரரான சந்திரன் வளர்ந்தும் குறைந்தும் மீண்டு வளரவும் கூடியவன் என்பதால் அதேபோல இந்த ராசிக்காரர்களின் மனதை அலைப்பாய செய்யக்கூடிய மனோகரன் ஆவார். எனவே கடகராசியில் பிறந்த நீங்கள் வெகு விரைவில் மற்றொரு மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். மனிதன் இந்த உலகத்தில் சிறப்புடன் வாழ்வதற்கு அவனுடைய மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும், ஞானம் அடைந்திருக்க வேண்டும். அதனால் கடகராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் பிறந்த நேரத்தின் போது சந்திரன் எப்படி அமர்ந்திருக்கிறானோ அந்த ஸ்தான பலத்துக்கு ஏற்ப உங்கள் மனம் செயல்படும். ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்பர்சம் என்ற 5 விஷயங்களில் ரசத்துக்கு, அதாவது அனுபவித்து ரசிக்கும் திறனுக்கு சந்திரன், செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் காரணம். கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும் ரசனைக்காரர்கள். வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்கவே நினைப்பீர்கள். உடல் உறுப்புகளில் மார்பகத்தையும் வயிற்றையும் கடகராசி அடக்கியாள்கிறது. 12 ராசிகளில் இது மிக மிக உணர்ச்சிகரமான ராசி. வீடு, குடும்பம், சமூகம் ஆகிய துறைகளில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் உள்ளதால் இம்மூன்று துறைகளையும் ஆள்கிறது. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி நேரும். அந்த பிரச்சனையை தீர்க்கவும் உங்களால் முடியும். நண்டு எந்த பொருளையும் தன் கூரிய நகத்தை விரித்து பிடித்து கொள்ளதான் மெதுவாக செயல்படுமே தவிர பிடித்து கொண்ட பின் லேசில் விடாது. போலவே நீங்களும் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் வரை விடாப்புடையாக இருப்பீர்கள். உங்களுக்கு யானை போல நினைவுத்திறன் அதிகம் உண்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் முக்கியமானவற்றை மறக்கவே மாட்டீர்கள். நீங்கள் கடந்த கால சம்பவங்களை நினைத்து பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். வாழ்நாள் முழுவதும் அது நினைவிருந்தாலும் மன்னிக்கும் குணமும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு முடிவை எளிதில் எடுக்க மாட்டீர்கள். அதனால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வெட்டு 1 துண்டு 2 என்ற பாங்கு உங்களிடம் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை பாதிக்கும் விஷயமானால் உங்கள் மனதை போட்டு வருத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். புதியவர்களிடம் பழகும்போது உங்களால் உடனடியாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களிடம் சில தயக்கங்கள் இருக்கும். ஆனால் பழகிவிட்டால் அவர்களை மிக நெருக்கமாக நினைக்க செய்து விடுவீர். உங்களுடைய பிரச்சனையே மனத்தடைகள் தான். மனத்தடை மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வந்தால் உங்களால் எதையும் சாதிக்கும் திறன் அதிகம் இருக்கும். அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் பிறர் துன்பம் கொண்டு பொறுக்காதவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்வீர்கள். இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீர்கள் எனில் வசீகரிக்கும் ஈர்ப்பு சக்தி உங்களிடம் இருப்பது தெரிந்திருக்கும். மந்திர பயம் போன்றவற்றில் ஈடுபட விரும்புவீர்கள். அடிக்கடி கற்பனையில் மூழ்கிவிடுவீர்கள். குடும்பத்தின் மீது அதிக பாசம் உடையராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் அல்லது நீங்கள் அப்படி நடக்க செய்வீர்கள். திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். குழந்தைகளுடன் அதிகமான அன்புடையவர் நீங்கள். மரபு சிந்தனைகள் இருந்தாலும் நவீனமான கருத்துக்களும் துணிச்சலும் உடையவர்களாக இருப்பீர்கள். காதல் உணர்வு மிகுந்தும் ரசிக்கத்தன்மையுடன் இருப்பீர்கள். சிக்கனமும் இல்லாமல் எதையும் நிறைய செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களை அடக்கியாள வேண்டும் என்று நினைப்பீர்கள். அமைதியாக அதே சமயம் அழுத்தமானவர்களாக இருப்பீர்கள். உங்கள் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும். மென்மையாக உங்கள் கருத்துக்களை சொன்னாலும் ஆணித்தரமாக சொல்வீர்கள். நினைத்ததை சாதிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். வீட்டில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். கணவனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டுதான் நடக்கும்படி செய்வீர்கள். மிகுந்த ஆளுமைத்திறன் உடைய உங்களால் எளிதில் அடங்கி போய்விட முடியாது. இந்த ராசியில் பிறந்தவர்களுடன் சாந்த குணம் காண்பது அரிது. காற்றாற்று வெள்ளம் போல உணர்ச்சி கடலில் சிக்கி தவிப்பீர்கள். வசைமொழிகளையும் கடுஞ்சொற்களை ஒருபோதும் தாங்க மாட்டீர்கள். பிறருடைய சாதாரண குத்தல் வார்த்தைகள் கூட உங்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். உங்களுக்கு அறிவுத்திறமையும் இயற்கையாகவே அமைந்திருக்கும். மிகப்பெரிய பதவிகளை கூட சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு சாய்த்து காட்டுவார். அதிக பணம் சம்பாதிப்பதை விரும்புவீர்கள். சிக்கனமாக செலவு செய்வீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பது போலவே பிறர் எழுதிய கடிதங்களையும் புத்தகங்களையும் அபூர்வ கலைப்பொருட்களையும் சேர்த்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பழம்பொருட்களின் மீது புராதன கலை வடிவங்களின் மீதும் உங்களுக்கு அளவற்ற ஆசை இருக்கும். உங்களுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் வெற்றிக்காகவும் நீங்கள் உழைப்பீர்கள். பதவிக்காக கடின உழைப்பை போடுவீர்கள். கிடைத்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு.
உங்களுக்கு பேராசை இருக்காது. ஆனால் மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். நகை மீது பற்று இருக்கும். முக்கியமாக முத்து மாலை, முத்துத்தோடுகளை ஆர்வமாக வாங்கி குவிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த நிறம் வெள்ளை. இந்த ராசி வயிற்று பகுதியை ஆள்வதால் பலவிதமான ருசியான உணவுப் பொருட்கள் இந்த பாகத்தில் செரிமானம் ஆவதாலும் அநேகமாக ஜீரண கோளாறோ வாயு உபத்திரவங்களோ ஏற்படும். உணவு வகையில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். நடுத்தர வயதை கடந்த பிறகு வாயு சம்பந்தப்பட்ட உருளை, கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் நீங்கள் ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. கவலையும் அதிருப்தியும் உணவு செரிமானத்தை பாதிக்கும். மலச்சிக்கல், வயிறு உப்புதல், கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உணவு விஷயத்தில் நீங்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். கடகராசியில் பிறந்த நீங்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவீர்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பீர்கள். கையில் பணம் குறைந்தால் உங்கள் முகம் வாடிவிடும். மற்றவர்கள் மீது அதிக நம்பிக்கையுடன் இருக்கும் உங்களால் துரோகங்களை தாங்கவே இயலாது. நீங்கள் கடன் கொடுத்தவர்களிடமிருந்து பேசி மீண்டும் பணத்தை திரும்பப் பெறும் திறன் உங்களுக்கு இருக்காது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடல் சார்ந்த வேலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். சரித்திரம் சார்ந்த பதிவுகளை துல்லியமாக எழுதும் திறமை உடையவர்களாக இருப்பீர்கள். எழுத்தாளர்கள், மெரீன் பொறியாளர்கள், புத்தக வியாபாரிகள், பழைய புத்தகம் விற்பனை செய்பவர்கள், அரசியல்வாதிகள், டெய்லர், உணவு கடை நடத்துபவர், நர்ஸ் ஆயாக்கள், சமையல்காரர்கள், நடிகைகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஆகிய துறைகளில் உங்களால் ஜொலிக்க முடியும். எந்த வேலை செய்தாலும் அதை நேர்த்தியாகவும் அழகுணர்வோடும் செய்து முடிப்பீர்கள். மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ஆயுஸ்தானத்துக்கும் சனியே அதிபதி என்பதால் தீர்க்காயுள் உங்களுக்கு உண்டு. ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பது இதற்கு தான். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சூரிய தோஷம், சுக்கிர தோஷம், கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம் என பலவித தோஷங்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கின்றன. எந்த ராசிக்காரர்களுக்கு உணர்வுகள் அதிகம் என்பது ஜோதிடர்களுக்கு தெரியும். கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து ஆண் பெண் ஜாதகங்களை சேர்ப்பது அவசியம். சில ராசிக்காரர்களுடன் சேரவே கூடாது. அதே போலதான் சில நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் ஆர்வத்துடன் இருப்பார்கள். எந்த ராசிக்காரர்களுக்கு பாலுணர்வு எப்படி இருக்கும் என்று, எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயத்தில் எப்படி என்று பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு பிணைப்பு அதிகரிக்க பரிகாரங்களையும் பார்க்கலாம். இதில் நெருப்பு ராசிக்காரர்கள், மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். சும்மா தாண்டவமாடுமாம். நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த உணர்வு பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு மிதமாக இருக்கும். அதிலும் துலாம், கும்பராசிக்காரர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு அதில் ஆர்வம் குறைவாகவே இருக்கும். யாருக்கு ஆர்வம் அதிகம்? நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களின் பாலியல் உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஸ்வினி, மிருகசீரிஷம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் உணர்வு அதிகம் இருக்கும். அமைதியான அடக்கமானவர்கள் இதுதான். பரணி, திருவாத்திரை, புனர்பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, திருவோணம், பூராடம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் மிதமாக இருக்கும். அதே நேரத்தில் கார்த்திகை, ரோகிணி, பூசம், ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி சராசரி செக்ஸ் உணர்வு இருக்கும். அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் ஏக்கம் அதிகமாக இருக்கும். 8இல் செவ்வாய், 6இல் சனி, 2இல் சூரியன் இருந்தால் ஓயாது உறவில் ஈடுபடுவார்கள். புதன், சுக்கிரன் 7இல் இணைந்தால் நல்ல துணையும் சுகமான இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். மிதுனம், துலாம், ரிஷபம் இவைகளில் 7இல் சுக்கிரன் இருந்தாலும் காம உணர்வு அதிகம். சுக்கிரன் 1, 5, 9இல் இருந்தால் அந்த ஜாதகர் ஆயுள் முழுவதும் பெண்களின் அங்க அவயங்களை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார். ஆர்வமின்மை. சிலருக்கு தாம்பத்திய உறவில் ஆர்வமின்மை இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு சிலரின் வீட்டிலோ ஆண்களுக்கு அதிக ஆர்வமும் பெண்களுக்கு ஆர்வம் குறைவும் இருக்கும். லக்னாதிபதி சனியாக இருந்து செவ்வாய், கேது பார்வை தொடர்பு இருந்தால் பாலியல் ஆர்வம் குறையும். இதில் பாதிப்பை நீக்கும் பரிகாரம். துளசிக்கும் கணவன் மனைவி பிணைப்பிற்கும் நிறைய தொடர்பு உள்ளது. எனவே தான் வீட்டில் துளசி மாடம் அமைத்து அதை காலையில் பெண்கள் சுற்றி வந்து விளக்கேற்றுவார்கள். துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வழிபட கணவன் மனைவி உறவு அற்புதமாக அமையும். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தாலோ மறைவாகவோ நீச்சமடைந்திருந்தாலோ வைர மோதிர விரலில் போடலாம். பாதிப்புகள் நீங்கும். சுக்கிரன் காதல் நாயகன், கலத்திரக்காரகன். வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து மகாலட்சுமி வணங்க நன்மைகள் நடக்கும். பாதிப்புகள் நீங்கும். அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்புள்ள மனைவி யாருக்கெல்லாம் அமையும்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் என்பது பழமொழி. இதுபோன்ற அதிர்ஷ்டமான மனைவி ஒருவர் கிடைக்க அவரது ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ள பெண் ஒருவருக்கு மனைவியாக அமைய சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியம். கலஸ்திரகாரகன் சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதோடு 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும்.
பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறானது. பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்திருந்தாலும் திருமணமாகி பூந்த வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த குடும்பத்தையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றால்தான் அந்த பெண் அதிர்ஷ்டகார ஜாதக அமைப்பு உடையவராக கருதப்படுவார். ஒரு சில பெண்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் செல்வநிலை, கௌரவம் ஆகியவற்றை உயர்த்துவார்கள். அந்த பெண் வந்த நேரம்தான் அந்த குடும்பம் தழைப்பதற்கு காரணமாக இருக்கும். செல்வநிலையை மட்டும் வைத்து ஒரு பெண்ணுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளது என்று கூறிவிட முடியாது. அனைத்து தரப்பு மக்களிடமும் மரியாதையாக பழகும் விதம், கணவனின் வருமானத்துக்குள் குடும்பம் நடத்துவது, கணவரை பெரிய சங்கடங்களில் சிக்க வைக்காமல் தவிர்ப்பது போன்ற குணங்களை ஒருங்கிணைந்து பெற்ற பெண்களே உண்மையில் அதிர்ஷ்டக்கார மனைவிகளாக திகழ்கின்றனர். இதில் திருமண தடை நீங்க இந்த எளிய பரிகாரம் செய்தால் விரைவில் வரன் கிடைக்கும். ஆம், ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தால் திருமணம் தடை இருக்கும். பரிகாரம், பிராயச்சித்தம் என அதிக செலவில்லாமல் இதற்கான தீர்வை எளிதில் காணலாம். வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் அருகிலுள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று தோஷம் நீங்க சில பூஜைகள் செய்யலாம். பூஜைக்கு முன்பு துர்க்கை அம்மனுக்கு திருவிளக்கு வைத்து அந்த விளக்கில் 5 திரியிட்டு முக்கூட்டு எண்ணெயாக நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து ஊற்றிய பின் அதை ஏற்றவும். தீக்குச்சியால் விளக்கேற்றாமல் ஓர் ஊதுபத்தியை எண்ணெயில் நனைத்து சுடரை ஊதுபத்தியில் ஏற்றி அந்த சுடரை கொண்டு விளக்கேற்ற வேண்டும். விளக்கின் முன்பு அருகம்புல், துளசி கலந்த தீர்த்தம் வைக்க வேண்டும். திருவிளக்குக்கு முன்பு ஒரு பழுத்த நல்ல எலுமிச்சை பழம் படைக்கவும். இதில் 2 எலுமிச்சை பழம் வாங்கி ஒவ்வொன்றையும் 2ஆக வெட்டி சாறு எடுத்து அதில் தேனும் சர்க்கரையும் கலந்து துர்க்கைக்கு படைக்க வேண்டும். பிரிந்த எலுமிச்சை பழத்தோலை அகல் விளக்குகளைப் போல செய்து ராகு காலங்களில் கீழ்கண்ட மந்திரம் சொல்லி வழிபட திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. நம் வாழ்வில் நடைபெற இருக்கும் பல விஷயங்களில் தடைகள் பல ஏற்படும். அதில் முக்கியமான ஒன்று திருமண தடைதான். அனைவரின் மனதில் கனவு நிறைந்த ஒன்று திருமணம்தான். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைகள் பல இருக்கக்கூடும். ஆனால் திருமண பொருத்தம் அல்லது திருமணத்துக்கு தயாராகுதல் என்று வரும்போது பல தடைகள், சிக்கல்கள் ஏற்படும். இதில் நன்கு ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றால்தான் திருமணத்தின் அடுத்த கட்டத்தையே ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதில் தடைகள் ஏற்படலாம், தோஷங்கள் இருக்கும். அதனால் சிலருக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகலாம். அதற்கு நாம் செய்த கர்ம வினைகள் அல்லது நம் முன்னோர் செய்த கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம். இதற்கு ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள் இருக்கிறது. அதனை செய்தால் திருமண தடைகள் நீங்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையும் நன்றாக அமையும். இதில் ஒன்று, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு சூரியனை பார்த்து நன்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அறியாமல் தவறு செய்திருந்து அதனால் பிறருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தால் மனதார அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். 2, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு துளசி செடிக்கு தண்ணீர் விட வேண்டும். 3, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு கிருஷ்ணர், ராதை இருவரையும் சேர்த்து வணங்க வேண்டும். 4, தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு பசுவுக்கு புல் அல்லது வேறு ஏதேனும் உணவு கொடுத்துவிட்டு பின்பு நீங்கள் சாப்பிட வேண்டும். 5, தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு புறா மற்றும் பறவைகளுக்கு அன்னமிட வேண்டும். 6, பெண்களிடம் எப்போதும் தவறாக நடத்தல் கூடாது. பெற்றோரிடமும் பெரியோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் வேண்டும். 7, உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு நிதியுதவி செய்யுங்கள். 8, ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் காலையில் குளித்தவுடன் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். 9, நல்ல மனப்பொருத்தம், தினமும் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். 10, சிவனையும் பார்வதியையும் தினமும் ஒன்று சேர்த்து வணங்கியிருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல மனப்பொருத்தம் அமையும். 10, எந்தவித தடையும் இன்றி திருமணம் சரியான நேரத்தில் நடைபெற வேண்டுமென்றால் தினமும் விநாயகரை வணங்கி வர வேண்டும். இது மிகவும் பயனுள்ள தீர்வாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 12, பெண்கள் திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பால் ஊற்றி வழிபட்டு வந்தால் நல்ல கணவன் கிடைப்பார். 13, வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு மற்றும் லட்சுமி கோவில் சென்று ஏதேனும் இனிப்பு வழங்கி பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். 14, பெண்களுக்கு திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் திங்கட்கிழமைகளில் சிவப்பு நிற நூலில் கோர்க்கப்பட்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். 15, வியாழக்கிழமைகளில் ஏதேனும் ஏழை சிறுமிகளுக்கு இனிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் கிரக நிலையின் தீய சக்தி மாறி நற்பலன்கள் பெறுவார்கள். 16, திருமண தாமதத்தை நீக்க பெண்கள் கீழே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை அமைதியான சுற்றுப்புறத்திலும் கிழக்கு நோக்கிய நிலையில் சொல்ல வேண்டும். மிகவும் பயனுள்ள இந்த மந்திரம் ஒரு குறிப்பிடத்தக்க வழியில் உதவக்கூடும். ஓம் நமோ பகவத் ருக்மிணி வல்லாபயே வாகா என்று இதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க எளிய பரிகாரம். புத்திர தோஷம் நீங்கள் என்ன செய்யலாம்?
இதில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் யாருக்கு அமையும், எந்த யோகம் அமையும், புத்திர பாக்கியம் யாருக்கு அமையும் என்று பார்த்தால் 5ஆம் பாவத்தில் ஆண் கிரகங்களும் பெண் கிரகங்களும் இணைந்து அமர்ந்திருந்தால் புத்திர பாக்கியமான ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் உண்டாகும். 5ஆம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்து பெண் கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும், பெண் கிரகமாக இருந்து ஆண் கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் புத்திர பாக்கியம் எனப்படும் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும்.